அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்திலே மூமினாக முஸ்லிமாக மாறிய ஒரு இறை விசுவாசி. அவருடைய ஆழ்மனதில் ஒரு கவலை இருந்தது. என்னுடைய தந்தை அபு குஹாஃபாவும் கலிமாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக ஈமான்தாரியாக மாற வேண்டும் என்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபியோட அடிக்கடி வேண்டிக் கொள்வார்கள், துஆவுக்கு வேண்டிக் கொள்வார்கள், பேசுவார்கள், முயற்சிப்பார்கள். ஒரு நாள் அபூபக்கருடைய தந்தை திடீரென்று இஸ்லாத்தின் பால் அவருடைய மனசு சாய்கிறது. இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறார். வற்புறுத்தல் கிடையாது, இஸ்லாத்துல யாரையும் வற்புறுத்தி எடுப்பதும் கிடையாது, அது முறையும் கிடையாது, அது குர்ஆனில் அனுமதிக்க பட்டபடியும் அல்ல. அவர்களாக விரும்பி வரும்பொழுது வரவேற்கின்ற ஒரு பண்பாடு தான் நபியோட காணப்பட்டது. வர தயாராகிறார். அபூபக்கர் சந்தோஷமாக ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வர கலிமா சொல்ல தயாராகி விட்டார் என்று நான் கூட்டிக் கொண்டு வர போகிறேன் என்று போகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை மூத்தவர், வயோதிபர், அவர் வீட்டில் இருக்கட்டுமே, நானே அங்கே வருகிறேனே, பாருங்கள், அவர் தான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறார், கலிமா சொல்ல போகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வருகிறேன், அவர் மூத்தவர் அல்லவா, மூத்தவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், இந்த தன்மை இல்லாதவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஹதீஸ் சொன்னவர்கள் செய்கிறார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், மூத்தவர் தான், என்னுடைய தந்தை என்றாலும் அவர் உங்களிடம் வருவதுதான் சாலச் சிறந்தது, நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன், பரவாயில்லை என்று அவர்கள் அந்த நபியவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தந்தையை வைக்காமல் நபியவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சம்பவம் தொடர்கிறது. கலிமாவை சொல்கிறார், மூமினாக மாறுகிறார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் மதித்தார்கள். எத்தனையோ மூதாட்டிகளுடைய பெரியவருடைய பொதிகளை சுமந்து சென்ற சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். வயது பிறகளை கண்டால் அவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்து கொடுக்கின்ற விடயங்களை கண்டிருக்கிறோம்.